வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பகுஜன் ஜமாத் பார்ட்டி பிஎஸ்பி தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் இன்னைக்கு கொலையாகி படுகொலை செய்யப்பட்டு ஒரு 15-20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. தோண்ட தோண்ட புற்றீசலான பல உண்மைகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. வந்தாங்க, ஒரு ஆரம்பத்துல ஒரு 8 பேரை பிடிச்சி உள்ள வச்சாங்க. சரி, அதோட முடிஞ்சதுப்பா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இல்லப்பா அவர்களுக்கு பின்னால இருக்கிறாங்க சொல்லிப்பட்டு ஒரு 3 பேரை கைது பண்ணாங்க. சரி, அதோட முடிஞ்சது, 11 பேரோட முடிஞ்சது அப்படின்னா, அவர்களுக்குள்ள யார் கார் கொடுத்து உதவியது, பணம் கொடுத்து உதவியது, நான் கூகுள் பேல யாரு போட்டது, கத்தி கொடுத்தது யாரு, வெட்ட தூண்டது யாரு, யாரெல்லாம் திட்டமிட்டது, இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் யாரு, அவர்களுக்கு போட்டு கொடுத்தது யாரு, அப்படியே கோப்பா ஒரு சங்கிலி தொடரை போல இந்த கொலை வழக்கினுடைய விசாரணை போயிட்டே இருக்கு. பொதுவாகவே இந்த ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரை ஏகப்பட்டவருடைய ஒரு ஆங்காரத்திற்கு ஒரு கோபத்திற்கு ஆளானவரா அல்லது நல்லது செய்தனால் அவர்கள் மீது அவருக்கு பழியாக விழுந்ததா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாகவே நல்லவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதன் அடிப்படையில என்ன முடிவு எடுப்பது என்பதே தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஆம்ஸ்டாங்கனுடைய ஒரு கொலை வழக்கின் விசாரணை பின்னணி போயிட்டே இருக்குது. இப்ப பாருங்க, சமீபத்துல தேமுதிகவுடைய ஒரு திருவள்ளூர் நகர செயலாளர் மேல சந்தேகம் சொல்லி போட்டு ஒரு விசாரணை, மணிகண்டன் அப்படிங்கிறவங்க அதை 2 நாளைக்கு முன்னால விசாரிச்சிருக்காங்க போலீஸார். விசாரிச்ச வகையில் சும்மா சந்தேகத்தின் அடிப்படையில் உடனே தேமுதிக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தேமுதிகவுக்கு தொடர்பு அப்படின்ட்டு போட்டாங்க. அது ஒரு தொலைக்காட்சி செய்தியா போயிட்டு இருக்கு. அப்புறம் விசாரிச்சு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில விசாரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மீண்டும் போலீஸார் வர சொல்லுவாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி இதன் அடிப்படையில் பிரேமலதா அம்மையார் இன்னைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர், தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் எதிரி எங்கள் மேல புழுதி வாரி தூத்தினார்கள், அத்தனை தொலைக்காட்சிகள் நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு போட்டு சும்மா ஒரு விசாரணைன்னு சொல்லி போட்டு சந்தேக கேஸ்ல கூட்டிட்டு போனாங்க. அதுக்குள்ள தொடர்புன்னு போட்டீங்க, எங்க மானத்தை நீங்க ஏன் வாங்குறீங்கன்னு சொல்லி போட்டு அவங்க ஒரு கண்டன குரல போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அதிமுகவுடைய ஒன்றிய கவுன்சிலர் இருந்த ஹரிதரன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் வழக்கறிஞர் ஹரிஹரன் அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்து தேடப்படும் குற்றவாளியா அறிவிட்ட பாஜக பிரமுக அஞ்சலை, அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து அதிமுக பெண் வக்கீல் மலர்கொடி, அந்த அம்மாவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி வரிசையா இந்த ஏகதேசம் 16 பேர்த்துக்கு மேல வருது. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் சந்தேக கண்ணோடு அவர்கள் உறுதியாக இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல சம்பவ செந்தில் அப்படிங்கிறவரை இன்னைக்கு போலீஸார் தேடிட்டு இருக்காங்க. அவர் என்னைக்குமே கையில கன்னோட தான் இருப்பாராம். அவருடைய படம் யார்கிட்டையுமே கிடையாது. அதனால ஒரு கற்பனையின் வழிபாடா வரைஞ்சி அவருடைய படத்தை சம்பவ செந்தில் அப்படிங்கிற படத்தை இன்னைக்கு போலீஸாருக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சீசிங் ராஜா அப்படிங்கிற இன்னைக்கு ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பந்தப்படும் வகையில தேடப்படும் குற்றவாளியா இன்னைக்கு இருக்கார். இதையெல்லாம் இன்னொரு விஷயம், இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆள் இன்னைக்கு வெளியே தெரிகிறார். அதாவது வேலூர் நாகேந்திரனா, அவர் இன்னைக்கு ஆயுள் தண்டனை குற்றவாளியா இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறார். அவர் மருத்துவ பரிசோதனை சம்பந்தப்பட்ட வகையில் அநேகமா இன்னும் ஒரு 3-4 நாட்களில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படலாம். அதன் அடிப்படையில் அவர் என்கவுண்டர் செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருடைய மனைவி சந்தேகப்பட்டு மனித உரிமை ஆணையத்தை புகார் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இப்பதான் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மீண்டும் வேலூர் நாகேந்திரன் என்கவுண்டர் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், ஆம்ஸ்டாங் என்னுடைய நண்பரை எவ்வாறு படுகொலை செய்யலாம், அதனால அவர்களை சும்மா விடமாட்டேன்னு சொல்லி போட்டு பாம் சரவணன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆம்ஸ்டாங்குக்கு கொலை செய்தார்களோ அதற்கு தூண்டுதலாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் நான் கொலை செய்வேன் சொல்லி போட்டு இன்னைக்கு அவர் தலைமறைவாக இருக்கின்றார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு.
கொலையாளிகளுக்கு ஆதரவான ஒரு சமாச்சாரம், மற்றபடி வந்து ஆம்ஸ்டாங்குக்கு ஆதரவான ஒரு சமாச்சாரம், இப்படின்னு பலவிதமான ஒரு கோணத்துல வந்து ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை விசாரணை வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த பாம் சரவணன் அப்படிங்கிற வந்து கொலை செய்யப்பட்ட தென்னரசனுடைய சகோதரன். நான் படிக்கு படி வாங்கித்தான் தீர்வேன். ஆல்ரெடி வந்து ஒரு பாஜகவில் ஒரு பொறுப்புல இருந்தவர். அவர் வந்து இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங்கை கொலை செய்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போட்டு கத்தியோடு திரிந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல். அடுத்த என்கவுண்டருக்கு ஆல்ரெடி வேலூர் நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு தகவல். இதெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்திலையும் கூட இந்த அளவுக்கு வெளிப்பாடா போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படவில்லை, உண்மையான குற்றவாளிகளை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை, அது ஒரு குரல் போயிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கு வந்து அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்கிறார், தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க அப்படின்னு இருக்கார். நியாயமான பேச்சு தான். 16 பேர்த்துக்கு மேல கைது, மீண்டும் வந்து 3-4 பேர் மேல சந்தேக உணர்வு, இந்த மாதிரி அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வலையை வந்து இன்னைக்கு போலீஸ் கமிஷனர் அருண் ஐயா அவங்க விரிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவைகளெல்லாம் பத்தாது அப்படிங்கிற போதாது அப்படிங்கிற கான்செப்ட்ல எடப்பாடி வந்து இன்னும் வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படவில்லை, உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தெரிஞ்சா சொல்லலாம், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ரகுபதி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பொதுவாகவே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு கட்சியின் கான்செப்ட் இன்னைக்கு 4-3 பிரிந்த ஒரு கான்செப்ட். அதன் அடிப்படையில வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற குரல் வந்து எங்க பார்த்தாலும் ஒழிச்சிட்டு இருக்கு. ஆனா தொலைக்காட்சியில மட்டும்தான் ஒழிச்சிட்டு இருக்கு, மற்றபடி எங்களுடைய கட்சியின் அடிப்படையில் யாரு வாயிலும் அன்னைக்கு வரல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை இன்னைக்கு எடப்பாடி போட்டிருக்காரு. செங்கோட்டையன் டு OS மணியின் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட 9 பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டிடிவியை சேர்த்துக்கணும், OPS சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போருக்குள்ள ஆரம்பிச்சாச்சு. ஆனா இவரு சாப்பிட்டாவே இன்னும் இருந்துட்டு இருக்காரு. யாரை சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கிறேன், ஆமா மன்னிப்பு கடிதம் இல்லாமல் கூட சேர்த்துக்கொள்வேன், ஆனா DTS OPS சசிகலா மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன், கட்சியில சேர்த்துக்க மாட்டேங்குது கூட இன்னைக்கு பிடிவாதமாக இருந்துட்டு இருக்க ஒரு சூழல். அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், மற்றபடி அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு கட்சியோட செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் இன்னைக்கே வந்துருச்சு. 10 to 19 குறிப்பிட்ட ஒரு 10 நாட்களுக்கு நடந்த நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் வந்து முடிஞ்ச அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு கட்டு திட்டத்தோடு இன்னைக்கு எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல். 2026 சட்டமன்ற தேர்தல் கட்டாயம் சந்திச்சே ஆகணும். அதான இல்லாவிட்டால் எடப்பாடிக்கு இன்னும் வந்து அது 11வது தோல்வியாக அமையலாம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. இதன் அடிப்படையில வந்து திருப்புவனம், மற்றபடி வந்து சிவகங்கை மாவட்டம், மற்றபடி வந்து ஒரு அந்த ஏரியாவெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம், மானாமதுரை போஸ்டர் கலாச்சாரம் வரை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சசி இவருக்கு EPSக்கு ஆதரவாகவே போயிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, பன்னீரை முதல்வர் பதவியில் இருந்து நீக்கியது சசிகலா முதல்வராக வரக்கூடாது என்று தடுத்தது பன்னீர். மற்றபடி சசிகலா டிடிவி தினகரனை நீக்கினால்தான் அதிமுகவில் சேர்வேன் அப்படின்னு போர்க்குரல் கொடுத்தது OPS. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல ஒன்றுக்கு ஒன்று துரோகிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சசிகலாவை வந்து டிடிவி மற்றபடி சோர்ஸ் எல்லாத்தையும் நீக்கினா தான் நான் வந்து அதிமுகவில் சேர்றேன், மற்றபடி வந்து பன்னீரை வந்து நான் முதலமைச்சராக போட மாட்டேன் அப்படின்றவர் தான் சசிகலா. மற்றபடி வந்து பன்னீரை வந்து முதல் அமைச்சர் பதவியிலிருந்து OPS நீக்கியது சசிகலா. இந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்றும் நம்பிக்கை துரோகிகளாக இருந்து கொண்டிருப்பவர் இன்னைக்கு வந்து இன்னும் ஒன்றாக இணைந்ததை போல் நாடகம் ஆடிக்கொண்டு என்ன அதிமுக நான் ஒன்றிணைப்போம் சசிகலா வந்து ஒரு பக்கம் சுற்றுப்பணம் போயிட்டு இருக்காங்க. ராமநாதபுரத்துல வந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய விஷயம் OPS போயிட்டு இருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம் இன்னைக்கு வந்து திருப்புவனம், மானாமதுரை, சிவகங்கை மாவட்டத்துல மிக பெருசா தெரியுது. ஒன்றுக்கு ஒன்று ஆக்டோபஸை போன்று. அதாவது வந்து கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
நண்டுக்குள்ள ஒற்றுமை இருக்காது, கூட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 நண்டை மொத்தமா போட்டு பாருங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிடிச்சிக்கும். ஒண்ணு இழுத்தா ஒண்ணு இழுக்கும், ஒண்ணு இழுத்தா ஒண்ணு விடாது, ஒண்ணு இழுத்தா அப்படின்னா இன்னொன்னு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப நீங்க எதை நீங்க நீக்குவீங்க? அதன் அடிப்படையில் டிடிவி, மற்றபடி ஓபிஎஸ், சசிகலா ஒன்றுக்கொன்று முரண்பட்டவர்கள், ஒன்றுக்குண்டு துரோகிகள், ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்கு தாங்களே துரோகம் செய்து கொண்டவர், பிறருக்கு பிறர் துரோகம் செய்து கொண்டவர். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி கட்சியில் சேர்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம் வந்து இபிஎஸ் சார்பா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இபிஎஸ்க்கு இந்த வகையில ஒரு ஆதரவு, மற்றபடி வந்து ஒரு 9 அமைச்சர்கள் அப்படிங்கிற வகையில எதிர்ப்பு. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து எந்த அளவுக்கு கிணறு விட்ட பூதம் கிளம்பியது, அதை போல வந்து ஒருங்கிணைக்க, அதிமுகவை ஒருங்கிணைக்க யாரெல்லாம் ஒன்றாக பூதத்தை போல கிளம்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வந்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் தான் இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம். எப்படி இருந்தாலும் சரி, காலம் வந்து கட்டாயமாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.